ரைட். போன கிளாஸ் பிள்ளைகள் நாங்கள் 25 கேள்வி பார்த்துனாங்க அந்த சடப்பொருள்ன கட்டமைப்புன்ற பாடத்துல இந்த 26வதுல இருந்து பார்ப்போம். ரைட். இந்த கேள்வியை பாருங்க. புரோத்தியம், துத்தேரியம், திருத்தியம் என்பவை ஆரண்ட சமதானிகளா இருக்கும் இந்த மூன்று பேரும். சொல்லுங்க, எதுண்ட சமதானிகள்? ரைட். ஐதரசன். நைதரசன் சார். சரி, ஐதரசன் சமதானியா இருக்கும். இதுல எல்லாத்தின்டையும் அணுவன் உண்டு, ஆனா திணிவன் வேறுபட போகுது. புரோத்தியத்தின திணிவன் எவ்வளவு பிள்ளைகள்? புரோத்தியத்தினுடைய திணிவன் ஒன்று. அதே மாதிரி துத்தேரியத்தின் ரெண்டு. திருத்தியத்தின் 3. அதே மாதிரி இந்த புரோத்தியத்துல நியூத்திரன்கள் எண்ணிக்கை பற்றி என்ன சொல்லலாம்? நியூத்திரன் எவ்வளவாயிருக்கும் புரோத்தியத்துல? 0. 0. சரி. அதே மாதிரி துத்தேரியத்துல 1 இருக்கும். திருத்தியத்துல 2 நியூத்திரன்கள் இருக்கு. சரியான விட ஐதரசன் சமதானிகள் கண்டு போட்டா சரி. சரி, இந்த ஐதரசன்ல பிள்ளைகள் அந்த மைக்க மியூட் பண்ணி வைங்க. கேட்கிற நேரம் பார்த்து சொல்லுங்க. அது மாதிரி பிள்ளைகள் இந்த ஐதரசன்ல நியூத்திரன்கள் காணப்படா. இதை வச்சு கொண்டு கூட ஒரு எம்சிக்யூ ஏதோ ஒரு பேப்பர்ல வந்தது. சரி, எல்லா மூலகங்களிலும் நியூத்திரன்கள் காணப்படும் என்ற மாதிரி ஒரு கூற்று கேள்வியில வந்தது. சரி, அதுக்கு அந்த அந்த கூற்று தவறு. ஏன்னு சொன்னா அந்த ஐதரசன்ல நியூத்திரன்கள் இல்லை. சரி, ஐதரசன்ல புரோத்தியம் என்ற சமதானியில நியூத்திரன் இல்லை. அந்த கூற்று எல்லாத்திலையும் நியூத்திரன்கள் காணப்படும் என்ற அந்த கூற்று தவறா ஒரு கேள்விக்கு வந்தது. சரி, அப்ப அது எல்லாத்தையும் வடிவ ஞாபகத்துல வச்சிருக்கு. அதே மாதிரி அடுத்த பாருங்க, நியூக்ளியோன்கள் என்பவை. நியூக்ளியோன்கள் குறிப்பிட்ட என்னத்தை சொல்றேன்? நியூக்ளியோன்கள் சொன்னா புரோத்திரனும் நியூத்திரனும் கூட்டுத்தொகை. ரைட். கருவைத்தான் நியூக்ளியஸ் என்று சொல்றது. நியூக்ளியஸ்ல காணப்படுற ஆக்கள்லாம் நியூக்ளியோன்கள். சரியா? கருவுக்குள்ள புரோத்திரனும் நியூத்திரனும் தான் காணப்படும். அதன் கூட்டுத்தொகையைத்தான் நாங்க நியூக்ளியோன்கள் என்று சொல்றோம். சரி, அணுவின் கருவில் உள்ள நியூத்திரண்டையும் புரோத்திரண்டையும் கூட்டுத்தொகை, திணிவண்ணத்தான் நியூக்ளியோன் என்று சொல்றோம். அதே மாதிரி இது Cl மைனஸ் வரணும். மைனஸ் வடிவா தெரியல. Cl மைனஸ் அயனில் உள்ள இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும் முறை. சரி, இப்ப புரோத்திரன் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் மாறாது. புரோத்திரன் எந்த அணுவிலையும் சரி அயன்லையும் சரி மாறாம இருக்கும். குளோரின் என்று சொல்லிக்க குளோரின் அணுவன் 17. அப்ப புரோத்திரனும் 17ஆத்தான் இருக்க போகுது. Cl மைனஸ் அயன் என்றபடியா இலத்திரன் எண்ணிக்கை எவ்வளவாயிருக்கு? 18 சரி, அணு ஒன்று இலத்திரனை ஏற்றுதுன்னு சொன்னா மறையன உருவாக்கும். அதே மாதிரி ஒரு அணு இலத்திரனை இழந்தார் சொன்னா அது நேரையன உருவாக்கும். சரி, எங்க மறையன் வந்திருக்கிறபடியே இலத்திரன் ஒன்று புதுசா சேர்ந்து இருக்குது. ஆரம்பத்துல புரோத்திரனும் இலத்திரனும் 17ஆத்தான் இருப்பினும் அப்போ ஒன்று வந்தபடியா இலத்திரன் 18ஆக மாறும். சரி, இப்ப இலத்திரன் எண்ணிக்கையும் புரோத்திரன் எண்ணிக்கையும் முறையே என்று கேட்டபடியே இலத்திரன் முன்னுக்கு வரணும் 18, புரோத்திரன் அடுத்ததா வரணும் 17. எனவே சரியான விட 2ஆவது. சரி, இலத்திரன் முதலும் புரோத்திரன் அடுத்ததும் வரணும் முறையே என்றபடியா இலத்திரன் முதல் அடுத்தது புரோத்திரன். அடுத்தது பாருங்க, மூலிகம் தொடர்பான கேள்வி. பிள்ளைகள் மூலிகம் என்ன விளக்கம்? மூலிகம் எதை சொல்லுவாங்க?
யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. மூலிகம். மூலக அணுக்களின் சேர்க்கை. மூலிகம்ண்டா பல அயன்கள கூட்டம், பல்ல அயன்கள கூட்டத்தை தான் மூலிகம் சொல்றாரு. சரி, அதுல நேரயன் கொண்ட மூலிகம் தான் கேள்வி. இதுல அமோனியம் பாத்தீங்கன்னா அதுண்ட ரசாயன சூத்திரம் வெறும் NH4+ என்று சொல்லுவோம். சரி, இதுதான் நேரயன். ஹைட்ரோக்சைடுன்றது மறையன், OH-. அது ஒரு மறை மூலிகமா இருக்கு, மறையன் கொண்ட ஒரு மூலிகம். அது மாதிரி நைட்ரேட்டும் மறையன் கொண்டது, NO3-. நைட்ரேட். சல்பேட்டும் மறையன் தான், SO4-. சரி, அதுல நேரேற்றம் கொண்டதுண்டேக்குள்ள நேர் அயன் கொண்ட மூலியம் உண்டேக்கு NH4+ தான் வரும், அமோனியம் அயன் NH4+. சரியா, தேவையானதுல நோட் பண்ணி வைங்க பிள்ளைய. பேப்பர்லயே சரியானதுல நோட் பண்ணுங்க. அதோட அந்த சரி, அந்த தேவைப்படுற விளக்கங்களையும் பேப்பரோடய நோட் பண்ணி கொண்டு போங்க. அடுத்த 30வது பாருங்க, வலுவளவு 2 கொண்ட மூலிகம். இப்ப மூலகங்கள வலுவளவு வந்து நாங்க அதன் கூட்டத்தின் அடிப்படையில கண்டுபிடிக்கிற மாதிரி மூலிகத்தை வந்து ஏற்றத்தின் அடிப்படையில தான் கண்டுபிடிப்போம். ஏற்றங்கள் எண்ணிக்கை தான் நாங்க வலுவளவா இருக்கு. சரியா, மூலிகங்கள ஏற்றங்கள் எண்ணிக்கை தான் வலுவளவா இருக்கு. ரைட், அப்ப இதுக்கு பார்ப்போம். வலுவளவு 2 கொண்ட மூலியம் கேட்டிருக்கு. இதுல ஐதரோனியம் என்று சொல்றது பிள்ளைகள் H3O+. எத்தனை ஐதரோனியம் என்று சொல்றது, அதிண்ட ஒரு பிளஸ் தான் வரும். எனவே வலுவளவு வந்து உண்டு. அதே மாதிரி ஹைட்ரோக்சைடுன்றது எங்களுக்கு தெரியும், OH-. அதிண்ட வலுவளவும் பாத்தீங்கன்னா உண்டு தான், ஒரு ஒரு மைனஸ் ஏற்றம் வரபடியா உண்டு. கார்பனேட்டின் சூத்திரம் வந்து CO3 2-. சரியா, கார்பனேட்டின் CO3 2- என்று வரும். இல்ல 2 மைனஸ் வரபடியா இவர் தான் 2 வலுவளவை கொண்டது. இதுல பொருத்தமான விட வந்து கார்பனேட். அது மாதிரி ஐதரசன் சல்பேட் அதிண்ட ரசாயன சூத்திரம் HSO4-. சரி, அங்கேயும் ஒரு மைனஸ் வரபடியே அவற்றை வலுவளவு உண்டு. எனவே இதுல கார்பனேட்டு தான் பொருத்தம், 2 ஏற்றங்களை கொண்டிருக்கிறபடியே அதன் வலுவளவு 2. ரைட், அடுத்த அங்கால அமைப்பு கற்ற வினாக்களுக்கு போவோம். இதுல பாருங்க பிள்ளைகள், ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலகங்கள் சிலவற்றின் அயனாக்க சக்தி அணுவனுடன் மாறும் விதத்தை வரைவு காட்டுகிறது. தரப்பட்ட குறியீடுகள் மூலகங்கள நியம குறியீடுகள் அல்லவா. சரி, அப்ப இதை வச்சுக்கொண்டு நாங்கள் பார்த்தோம்னு சொன்னா
ஒரு அயனாக்க சக்தியில வந்து ஆகலம் உச்சத்துல இருக்கிறவர் 8ஆம் கூட்டம் மூலமா இருப்பார். ஆகலம் தாழ் புள்ளியில இருக்கிறது வந்து 1ஆம் கூட்டம் மூலமா இருக்கு. சரி, ஆகலம் உச்சியில இருக்கிறது வந்து 8ஆம் கூட்டம் மூலமா இருக்கும் 1ஆம் அயனாக்க சக்தி வரைவில. அது மாதிரி ஆகலம் தாழ் புள்ளியில இருக்கிறவர் வந்து 1ஆம் கூட்டம் மூலமா இருக்கு. மாதிரி அந்த ஆவர்த்தனங்கள் மாறுறதை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். எந்த ஒரு இடத்துல பெரிய ஒரு வீழ்ச்சி நடந்திருக்கோ அங்க ஆவர்த்தனங்கள் மாறுதுன்றது கருத்து. அப்ப இங்க எல் பாத்தீங்கன்னா நல்ல உச்சத்துல இருக்குது. அப்ப அது 8ஆம் கூட்டமா இருக்கணும். எம் வந்து சரியான வீழ்ச்சியில இருக்குது. அப்ப இந்த இடத்துல ஆவர்த்தனம் மாறுதுன்றது எங்களுக்கு விளங்கும். எம் வந்து 1ஆம் கூட்டத்தை சேர்ந்த மூலம். இங்க எங்களுக்கு தரவில பாருங்க 2ஆம் 3ஆம் ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலங்கள்லாம் தரப்பட்டிருக்குது. ஆகவே ஏ தொடக்கம் எல் வரைக்கும் உள்ளது வந்து 2ஆவது ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலங்களா இருக்கு. எம் தொடக்கம் எக்ஸ் வரைக்கும் உள்ளது வந்து 3ஆவது ஆவர்த்தனத்தை சேர்ந்த மூலங்களா இருக்கு. சரி, அப்ப எல் வந்து 8 ஜே வந்து 7 இருக்கும். ஜி வந்து 6. அதே மாதிரி இ பாத்தீங்கன்னா 5ஆம் கூட்டமா இருக்கும். டி வந்து 4ஆம் கூட்டம். ஏ வந்து 3ஆம் கூட்டம். சரி, இதை வச்சுக்கொண்டுதான் பார்க்கணும். எல்ல வச்சுக்கொண்டுதான் பார்க்கணும். அப்புறம் இதை கண்டுட்டு இது 1ஆம் கூட்டத்துல இருந்து ஆரம்பிக்குதுன்னு யோசிக்க கூடாது. அதே மாதிரி எம் வந்து 3ஆம் ஆவர்த்தனத்துல 1ஆம் கூட்டம். ஓ 2ஆம் கூட்டம். கியூ வந்து 3ஆம் கூட்டம். ஆர் 4. டி பாத்தீங்கன்னா 5. பி 6ஆம் கூட்டம். எக்ஸ் வந்து 7ஆம் கூட்டம். சரி, அயனாக்க சக்தி வரைவு தந்துட்டு அதை தொடர்ந்து கேள்விகள் இப்படி நாங்க முதலாவது அந்த மூலகங்களை நாங்க கண்டு வைப்போம். சரி, உச்சி புள்ளியில 8ஆம் கூட்ட மூலகங்கள் இருக்கும். தாழ் புள்ளியில 1ஆம் கூட்ட மூலகங்கள் இருக்கும். பெரிய வீழ்ச்சி நடந்த இடங்கள்ல ஆவர்த்தனங்கள் மாறுதுன்றது விளங்கி இருக்கும். சரி, இதை வச்சுக்கொண்டு முதலாவது கேள்வியை பாருங்க. மூலகம் எல்லை காண்க. மூலகம் எல்லண்டா புள்ளியால் 2ஆவது ஆவர்த்தனத்துல 8ஆம் கூட்டம் மூலகம் எது வரும்? 2ஆவது ஆவர்த்தனத்துல 8ஆம் கூட்டம் மூலகம் யார் வருவார்? நியோ. சரியா, முதலாவது ஆவர்த்தனத்துல ஹைதரசனும் ஹீலியமும் இருக்கும். 2ஆவது ஆவர்த்தனம் லிதியத்துல ஆரம்பிச்சு நியோன்ல முடியும். சரியா, நியோன் தான் 8ஆம் கூட்டம். எனவே இங்க எல் வந்து நியோ. அடுத்த ஒரே கூட்டத்தை சார்ந்த மூலகங்கள் அவை. சரி, ஒரே கூட்டம் இந்த கியூ 3ஆம் கூட்டம். அதே மாதிரி ஏ வந்து 3ஆம் கூட்டம். அதை போடலாம். ஏ கம கியூ இது ஒரு செட். மற்ற இங்க பாருங்க ஆர் வந்து 4ஆம் கூட்டம். இங்க டி 4ஆம் கூட்டம். அப்ப அதை போடலாம் டி கம ஆர். சரியா, மற்ற டி வந்து 5ஆம் கூட்டம். இதுல இ 5ஆம் கூட்டம். டி கம இ. சரி, அதே மாதிரி இங்க வி வந்து 6ஆம் கூட்டம். அதே மாதிரி இதுல ஜி 6ஆம் கூட்டம். அது மாதிரி இங்க வந்து எக்ஸ் 7ஆம் கூட்டம். இதுல ஜே வந்து 7ஆம் கூட்டம். எக்ஸ் கம ஜே. சரியா, வரைவை பார்த்து நாங்கள் அந்த மூலகங்களை நாங்கள் கண்டுட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் கூட்டத்தை போடுறது ஈஸியா இருக்கும். ஏயும் கியூவும் ஒரே கூட்டம். டிஆர் ஒரே கூட்டம். மற்ற டியும் இயும் ஒரே கூட்டம். பியும் ஜியும் ஒரே கூட்டம். எக்ஸும் ஜேயும் ஒரே கூட்டம். இவ்வளவு தான் ஒரே கூட்டத்தை சேர்ந்த மூலகம். அடுத்த பாருங்க விழுமிய வாயு எது? இதுல தரப்பட்டதுக்குள்ள எது பிள்ளைகள் விழுமிய வாயு? எல். சரியா, 3ஆம் ஆவர்த்தனத்துல 8ஆம் கூட்டம் இல்ல. 2ஆம் ஆவர்த்தனத்துல மட்டும்தான் இருக்கு. அப்ப எல் போட்டாச்சு. எல் தான் விழுமிய வாயு 8ஆம் கூட்டம்.
அடுத்த பாருங்க எக்ஸின் இலத்திரன் நிலையமைப்பு. எக்ஸ் வந்து மூன்றாவது ஆவர்த்தனத்தை சேர்ந்தது. அதோட அதன் கூட்ட இலக்கம் வந்து ஏழாம் கூட்டம். அதை வச்சுக்கொண்டே நாங்கள் போடலாம். மூன்றாவது ஆவர்த்தனத்துல ஏழாம் கூட்டம். அப்ப இலத்திரன் நிலையமைப்பு என்னண்டு வரும்? 2 8 2 8 7 2x. சரி, ஆவர்த்தனன் வந்து சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்புறத பொறுத்திருக்கும். இங்க 3 ஆவர்த்தனம் என்றபடியா 3 சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்பணும். 7ஆம் கூட்டம் என்றபடியா கடைசி ஓட்டுல 7 இலத்திரங்கள் இருக்கும். அதை வச்சுக்கொண்டு நாங்க கடைசி ஓட்டுல 7 இலத்திரனை போடலாம். முதல் 2 பூரணமா உறுதியா இருக்கணும். அப்ப முதலாவதுல 2 வரும், அடுத்ததுல 8 வரும். அடுத்த பாருங்க பிள்ளைகள், பிற திருப்பங்களை உடைய மூலகங்கள். பிற திருப்பம் என்ற என்ன? பிற திருப்பங்கள் என்ற பிற திருப்பம் எதை பிற திருப்பம் என்று சொல்லுவாங்க? சொல்லுங்க பிள்ளைகள் ஒரு ஆள். பிற திருப்பம் என்ற பிரதிருப்பம். ஸ்ரீகாந்தன் சொல்லுங்க பாப்போம். பிரதிருப்பம். ஆகிப், மதுரா, என்ன பிள்ளை நான் கதைக்கிறது விளங்குதா? ஆம் சார். ஓகே, சொல்லுங்க. பிரதிருப்பம் என்னன்னு சொல்லுங்க. பிரதிருப்பம் என்ற என்ன? சார், ஒரு மூலகம் இயற்கையில வெவ்வேறு வடிவங்களை காணப்படக்குள்ள அந்த மூலகத்துல அந்த பிற வடிவங்கள் தான் பிரதிருப்பங்கள்னு சொல்லப்படும். ரைட். இயற்கையில ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள் ஒரு மூலம் இருந்தாண்டா அதான் பிரதிருப்பம். சரி, இயற்கையில ஒன்றுக்கு மேற்பட்ட வடிவங்கள்ல மூலங்கள் காணப்படுறது. இதுல பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா காபன் வந்து ஒரு பிரதிருப்பத்தை கொண்ட மூலம். சரியா? காபன்ல 2 வகையான பிரதிருப்பங்கள் இருக்கு. பளிங்குருவான பிரதிருப்பம், அதே மாதிரி பளிங்குருவற்ற பிரதிருப்பம் என்று 2 வகை இருக்கு. இந்த பளிங்குருவான பிரதிருப்பத்துல நீங்க வைரத்தையும் கேரியத்தையும் பாக்குறீங்க. வைரம், கேரியம் இது ரெண்டுமே பளிங்குருவான பிரதிருப்பம். பளிங்குரு அற்ற பிரதிருப்பத்துல அந்த நிலக்கரி, மரக்கரி அதுகள் வந்து வரும். நிலக்கரி, மரக்கரி அதில் பளிங்குரு அற்ற பிரதிருப்பத்துக்குள்ள வரும். அது மாதிரி காபன மாதிரி சல்பரம் பிரதிருப்பத்தை கொண்டிருக்கும் கந்தகம். சரியா? கந்தகத்திலையும் பளிங்குரு வடிவமான அந்த மஞ்சள் நிற கட்டி அது வந்து பளிங்குரு பிரதிருப்பம் சொல்லுவோம். மற்ற பளிங்குரு அற்ற வெண்மஞ்சள் தூள், வெண்மஞ்சள் தூள் வடிவத்திலே இருக்கும். அது ஒரு பிரதிருப்பம். சரியா? அதுலதான் நாங்க பிரதிருப்பம் சொல்றோம். இதுல பாருங்க, பிரதிருப்பங்களுடைய மூலகங்கள் 2 தருக. இதுல காபனை குறிக்கிற எழுத்து வந்து 2வது ஆவர்த்தனத்துல 4ஆம் கூட்டமா வருவோம். அப்ப அது டி. சரி, அது மாதிரி சல்பரை குறிக்கிறது வந்து 3வது ஆவர்த்தனத்துல 6ஆம் கூட்டம். சரியா? 3வது ஆவர்த்தனத்துல 6ஆம் கூட்டம் அண்டேக்க அது வந்து வி ஆக இருக்கு. அது ரெண்டையும் எழுதினீங்கன்னா சரி, டி கம வி. டி என்றது காபன், வி என்றது கந்தகம். இந்த 2 பிரதிருப்பங்களை கொண்டிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார். ஆமாம், சொல்லுங்க. சார், உருகுநிலை கூடிய உலோகம் எது? உருகுநிலை கூடினது வந்து சோடியம். சார், இன்றைக்கு பொதறிவு வினாவிடை இப்படி நடந்தது சார். அதுல இந்த உருகுநிலை கூடிய உலோகம் என்ற கேள்விக்கு நாங்க சோடியம் சொல்ல அது பிள்ளையாம அதுக்கு காரியம் நண்பர்கள் சொல்லி சொன்னாங்க சார்.
விலங்குல என்னண்டு என்ன மூலமா உருகுநிலை உருகுநிலை கூடிய உலோகம் எதுன்றதுக்கு காரியம் தான். கேரியமா ஓமாம் சார். இல்ல வாரன் கேரியம்ன்றது உலோகம் என்று வராதே கேரியம் ஒரு ஓம் சார், அது அல்லலோகம் உலோகம் இல்லை. ஓம் சார். ஆமா சொன்னேன். உலோகம் மண்டைக்குள்ள சோடியம் தான் ஒரு உள்ள கூட்டினது கேரியம் வந்து நாங்க உலோகம் சொல்லலாது ஓம் சார். அதான் சார் டவுட். சார் இன்னொரு கேள்வி, மின்குமுளை அடைக்க பயன்படும் வாயு எது? மின்குமிழ் அடைக்கன்னா ஆகனம் போடலாம் நைதரசனம் போடலாம் நைதரசன் சொன்னதுக்கு நைதரசன் பிள்ளையாம் ஓவர் வருமானு சொன்னாங்க. ஓ ஆகன் தான் பொருத்தம் நைதரசன் ஆனா வந்து அதுல என்ன செய்யணும்னா உயர் வெப்பநிலையில தாக்கம் அடையக்கூடியது ஆகன் எந்த சார் சந்தர்ப்பத்திலையும் தாக்கம் அடையாது நைதரசன் உயர் ஹீட் ஆயிடுச்சுன்னா தாக்கம் அடையும் ரெண்டாலும் அந்த மின்குமுளை அடைக்க பயன்படும் வாயு என்ற கேட்ட கேள்விக்கு நைதரசனம் போடலாம் தானே சார்? ஓ நைதரசனம் போடலாம் சடத்துவ வாயுக்கள்ல பயன்படுத்தி அடைப்பும் தானே இப்ப நைதரசனம் ஒரு சடத்துவ வாயு மாதிரி தொழிற்படும் ஓகே. ரைட் அடுத்தது பாருங்க சமதானிகளை உடைய மூலகம் ஒன்று இந்த 20 மூலகங்கள்ல சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள் சமதானிகள் யாருக்கு சமதானிகள் இருக்கு ஒன்று ஐதரசனுக்கு இருக்கு அது இங்க ரெண்டாவது ஆவர்த்தி நம்ம கேட்டபடியா ஐதரசனை நாங்கள் இந்த இடத்துல கருத தேவையில்லை ரெண்டாவது ஆவர்த்தனத்துல யாருக்கு சமதானி இருக்கு பிள்ளைகள் பிரதிருப்பங்கள் சமதானிகள் ஈரணு வாயுக்கள் யார் இதெல்லாம் ஞாபகத்துல இருக்கணும் உங்களுக்கு இப்போ சரியா ரெண்டாவது ஆவர்த்தனத்தில் சொல்லுங்க பாப்போம் சமதானிகள் யாருக்கு இருக்கண்டு சமதானியன்னா ஒரே அணுவண்ணையும் வேறுபட்டது நீ சொல்லுங்க ஒட்சிசனுக்கு இருக்கு ஒட்சனுக்கு 8 அணுவண்ணும் 16 திணிவனுடைய சமதானி இருக்க மற்றது 18 திணிவன் கொண்ட சமதானி இருக்கு ஒட்சிசன் வரும் வேற வேற இன்னொரு ஆளுக்கும் இருக்கா இங்க ரெண்டாவது ஆவர்த்தனம் எது காபனுக்கும் இருக்கு 6 அணுவண்ணும் 12 திணிவண்ணும் இருக்கு அது மாதிரி 14 திணிவன் கொண்ட காவனும் இருக்கு சரியா காவனுக்கும் சமதானம் அது மாதிரி மூன்றாவது ஆவர்த்தனத்துல சொல்லுங்க குளோரினுக்கு இருக்கு சரியா என்னது 17 அணுவண்ணும் 35 திணிவண்ணும் கொண்டது இருக்கு அது மாதிரி 37 திணிவன் கொண்டதும் இருக்கு குளோர் சரி மற்ற ஐதரசனுக்கும் இருக்கு ஐதரசன் முதலாவது ஆவர்த்தனம் தானே சரி ஐதரசனுக்கு 3 சமதானிகள் இருக்குது அது வந்து முதலாவது ஆவர்த்தனம் இங்க நாங்க ரெண்டாவது ஆவர்த்தனத்தையும் மூன்றாவது ஆவர்த்தனத்தையும் கருத்துல கொண்டோம்டா இவன் 3 பேரும் வருவினா கார்பன் ஆக்சிஜன் அது மாதிரி குளோரின் சரி அப்ப சமதானிகளுடைய மூலகம் ஒன்றுதான் கேள்வி இதுல நீங்கள் கார்பன் போட்டீங்கன்னு சொன்னா ரெண்டாவது ஆவர்த்தனத்துல 4ஆம் கூட்டம் டி போடுவீங்கள் அல்லது ஆக்சிஜன் அண்டைக்குள்ள 6ஆம் கூட்டம் ஜி மற்றது இங்கால குளோரின் அண்டைக்குள்ள 3வது ஆவர்த்தனத்துல 7ஆம் கூட்டம் எக்ஸ் DGX இந்த மூன்றிலே ஏதாவது ஒன்று எழுதலாம் மூன்றுமே சமதானிகளை கொண்டு சரியா டி அல்லது ஜி அல்லது எக்ஸ் அது மாதிரி அடுத்த மண்ணெண்ணெய் அல்லது பரவின் மெழுகில் வைத்து களஞ்சியப்படுத்தப்படும் மூலகம் எது மண்ணெண்ணெய்களை வச்சு பாதுகாக்கிறது ரைட் இங்க என்ன எழுத்தால காட்டப்பட்டிருக்கு
M M M ரைட். மூன்றாவது ஆவர்த்தனத்துல முதலாவது கூட்டம் எம். ஓகே, அடுத்த பாருங்க. எம்மின் வாய்நிலையில் உள்ள அணு ஒன்றிலிருந்து இலத்திரனை அகற்றி வாய்நிலையில் காணப்படும் அயன் ஒன்றை உருவாவதை காட்டும் அயன் சமன்பாட்டை எழுது. இதுல சொல்லப்பட்டிருக்கிற செயல்முறை என்ன பிள்ளைகள்? வாய்நிலையில் இருக்கக்கூடிய அணுவில இருந்து இலத்திரனை அகற்றி வாய்நிலையில் இருக்கிற அயனை உருவாக்க போறோம். இந்த இந்த செயற்பாடு என்னன்னு சொல்றாரு? இதுக்கு தேவையான சக்தி என்னன்னு சொல்லுவாங்க? முதலாம் அணுக்கு சக்தி. முதலாம் அயனாக்க சக்தி. சரி, அப்ப முதலாம் அயனாக்க சக்திக்குரிய சமன்பாடு தான் கேள்வி. எம் வாயின்ல என்னபடி அடைப்புக்குள்ள கேஸ் என்று போடணும். ஜி என்று அம்புக்குறி இலத்திரன் இழக்கப்படுது. எம்மின் நேரயன் உருவாக பாகவை எம் பிளஸ். அதுவும் நேரயனும் வாயினிலை என்றபடி அதுக்கும் பக்கத்துல ஜி என்று போட்டீங்களா? சரி, இதுதான் அயன் சமன்பாடு. அடுத்த பாருங்க, உலோக போலிகள். அவை உலோக போலிகள் அண்டைக்குள்ள 20 மூலங்கள். இந்த போரனும் சிலிக்கன் BSI பிஎஸ் இவ்வளவுதான் உலோக போலிகளா இருக்கும். அப்ப இதுக்குள்ள போரன் வந்து என்ன எழுத்தால காட்டப்பட்டிருக்கு? ஏ என்ன ரெண்டாவது ஆவர்த்தனத்துல மூன்றாம் கூட்டம் ஏ. அது மாதிரி சிலிக்கன் R மூன்றாவது ஆவர்த்தனத்துல 4ஆம் கூட்டம் ஆர். இப்ப ஏ கம ஆர். ஏ வந்து போரன், ஆர் வந்து சிலிக்கன். அடுத்த பாருங்க, தரப்பட்ட மூலகங்களில் அதி உயர்ந்த மின்னெதிர்த்தன்மையுடைய மூலகம் எது? தரப்பட்ட மூலகங்கள் இதுவரை ஜே தான். புளோரின் என்ன? புளோரினுக்கு தான் எல்லாத்துலயும் மின்னெதிர்த்தன்மை கூட. அப்ப அதை காட்டுற எழுத்து ஜே. இந்த முறை பேப்பர்ல வந்து அந்த இது எடுத்து செய்து பாருங்க இல்லையா? 2024 தானே, 2024 பேப்பர்ல வந்து நேர்கோட்டியக்க கேள்வி பாருங்க. நல்ல அடிப்படை கேள்வி தான் போட்டிருக்கு இந்த முறை. சரி, அது மாதிரி சடப்பொருள் கட்டமைப்பிலையும் முதலாம் அயனாக்க சக்தி மின்னேத்தன்மை அதை வச்சு கொண்டு கேள்விகள் வந்திருக்கு. அதற்கு செய்து பாருங்க. முதலாவது பேட்டர்ன் பாத்தீங்கன்னா, இந்த முதலாம் அயனாக்க சக்தி வரைவை தந்துட்டு அதை வச்சு கொண்டு அதை அடிப்படையா வச்சு கேள்விகள் இத மாதிரி கேள்விகள் வரும். சரி, இதுல சில இப்ப இந்த மாதிரி ஒரு பகுதியை மட்டும், சரி இடைக்குள்ள உள்ள ஒரு பகுதியை மட்டும் தந்துட்டு குறிப்பிட்ட மூலங்கள் இதுல வந்து நாங்க தெளிவா அந்த ஆவர்த்தனங்களை வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. வரைவு இப்படியான வரைவு தந்திருந்தபடியா. சிலதுக்கு வந்து இந்த இடைக்குள்ள ஏதாவது ஒரு பகுதியை மட்டும், சரி அந்த 4 மூலங்கள் அப்படி ஒரு கொஞ்சம் பகுதியை மட்டும் தந்துட்டு ஏதாவது ஒரு மூலகத்தின் இயல்பை வச்சுக்கொண்டு, சரி உதாரணமா இந்த காபன் எடுத்தோம்னு சொன்னா இதுல வந்து மூலகம் டி ஆனது இயற்கையில பிரதிருப்ப வடிவங்களை கொண்டது. அதுல ஒரு பிரதிருப்ப மின்னை கடத்தும் என்ற ஒரு தரவை தந்துட்டு மற்ற மூலங்களை இனங்காண சொல்லியெல்லாம் கேள்விகள் வரும். மற்ற ரெண்டு மூலங்கள் சேர்ந்து உருவாக்குற சேர்வேன ரசாயன சூத்திரத்தை எழுத சொல்லியெல்லாம் கேட்பீங்க. சரி, அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா சரி ஒவ்வொரு மூலத்தின் இயல்புகள் ஞாபகத்துல இருந்தா தான் அதை வச்சுக்கொண்டு நாங்க இனங்காணு. இந்த கேள்வியில நார்மலா நீங்க பார்த்து அந்த 2 ஆவர்த்தனம் தெளிவா தந்தபடியே நாங்கள் 8ஆம் கூட்டம் 1ஆம் கூட்டம் எல்லாம் இனங்கண்டுனாங்க. இடைக்குள்ள ஒரு பகுதியை தந்தினோம்னா அங்க ஒரு தரவு தெரிவினா கட்டாயம் ஒரு மூலத்தின் இயல்பை தரவா தெரிவினா அதை வச்சுக்கொண்டு மற்றதுகளை கண்டுபிடிக்கும். ரைட், இதுல பாருங்க ஒரு ஆவர்த்தன அட்டவணை ஒன்று தரப்பட்டிருக்குது. உள்ளுக்குள்ள இருக்கிறார்கள் நியம குறியீடுகள் இல்லை என்று தந்திருக்கிறான். கோலத்தை அவதானித்து கீழ்வரும் வினாக்களுக்கு விடை திரட்டாம்.
சரி, அப்ப முதலாவது நாங்கள் என்னென்ன மூலகங்கள் வருதுன்றது இனங்காண வேணும். இதுல ஐதரசன், இதுல பாத்தீங்கன்னா ஹீலியம். சரி, ஒரு ஆவர்த்தன அட்டவணையில முதல் 20 மூலகங்களும் அணுவன் வேறு வரிசைப்படி பாடமா இருக்கணும் உங்களுக்கு. எல்லாமே ஓடுறாத்தான் இருக்கு. சரி, அணுவன் நடுவது இது 1, இது 2, அப்படியே 3, 4 என்று சொல்லி 20 வரைக்கும் போகும். சரியா, பின்வரும் மூலகங்களை இனங்காண்டு நீங்க ஒன்றை இனங்காண்டு போட்டீங்கன்னா சரி. ஏக்கு சோடியம், அது மாதிரி டிக்கு பாத்தீங்கன்னா கால்சியம், இ வந்து போரன், அது மாதிரி எஃப் வந்து அது புளோரின் தான், ஜி வந்து ஹீலியம். அது மாதிரி ஹெச் வந்து ஆகன், ஜே வந்து ஒட்சிஸ். ரைட், அடுத்த பாருங்க வலுவளவு ஒன்றையுடைய மூலகங்கள் 2. என்னென்ன கூட்டங்கள் பிள்ளைகள் வலுவளவு ஒன்று எடுப்பினம்? ஹைதரசன், முதலாம் கூட்டமும் அது மாதிரி 7ஆம் கூட்டமும் ஏழாம் கூட்டம் கொண்டு எடுப்பினம். இதுக்குள்ள தரப்பட்டதுக்குள்ள யார் யாரு இருக்கு ஒன்று எடுக்கக்கூடிய? ஏயும் எஃப்பும். ஏயும் ஏயும் எஃப். அடுத்த விழுமிய வாயுவாக தொழிற்படக்கூடிய மூலகங்கள் 10. விழுமிய வாயு அண்டைக்கு 8ஆம் கூட்டம். தரப்பட்டதுக்குள்ள யார் யார் இருக்கணும்? H. அடுத்த ஈண்ட இலத்திரன் நிலையமைப்பை வரையட்டாம். அணுவண்ணை வச்சுக்கொண்டு நீங்க செய்யலாம், இல்லாட்டி ஆவர்த்தன அட்டவணையை பார்த்து ஈண்டிய கண்டுபிடிக்கலாம். சரி, ஈ என்றது இவர் 2வது ஆவர்த்தனத்துல 3வது கூட்டம். அவர் 2 சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்ப போகுது. கடைசி ஓட்டுல 3 நிரம்பணும். 2,3 இலத்திரன் நிலையமைப்பு வரும். ரைட், பாப்போம் பிள்ளையர். சரி, அப்ப 2 விதத்துல நாங்க இலத்திரன் நிலையமைப்பு கண்டுபிடிக்கலாம். ஒன்று வந்து அவற்றை அணுவன் 5 என்று சொல்லிக்க அதை வச்சுக்கொண்டு நீங்க போடலாம். சரியா, முதலாவதுல 2ம் அடுத்ததுல 3 நிரம்பம் உண்டு. அல்லது இவர் என்ன அந்த ஆவர்த்தன அட்டவணையில அவர் இருக்கிற இடத்தை பார்த்தும் போடலாம். ஈ வந்து 2வது ஆவர்த்தனத்தை சேர்ந்தது. அப்ப 2 ஓடுகள்ல இலத்திரன் கட்டாயம் நிரம்பி இருக்கணும். மற்றது கூட்ட இலக்கம் வந்து 3, ஆகவே கடைசி ஓட்டுல 3 இலத்திரன் இருக்கும். சரி, அப்ப கடைசி ஓட்டுல 3 போடுவீங்க. 2 சக்தி மட்டங்கள்லாம் இலத்திரன் நிரம்பி இருக்க போது. இப்ப கடைசியோடு 3 கண்டுபிடிச்சிட்டா முதலாவதோடு பூரணமா நிரம்பி இருக்கும். அது வந்து 2. 2,3 போட்டீங்க. சரி, சரிதானே. அணுவண்ணை வச்சுக்கொண்டும் போடலாம், அல்லது சக்தி மட்டங்கள்ல நிரம்பி இருக்கிற விதத்தை வச்சுக்கொண்டும் போடலாம். இலத்திரன் நிலையப்ப வரைய சொல்லிக்கிடாக்க, ஆகவே 2 ஓடு கீறுவீங்க. முதலாவதுல 2 இலத்திரன். பாட்டு நல்லா இருக்கு. சரியா, முதலாவது ஓட்டுல 2 இலத்திரன், கடைசி ஓட்டுல வந்து 3 இலத்திரன். அதை கீறுனீங்கன்னா சரி.
மற்ற எல்லாரும் செய்த வேலைகளை அனுப்புங்க பிள்ளைகள். சரியா, கம்ப்ளீட் பண்ணி போட்டு எனக்கு அனுப்புங்க. நீங்க என்ன செய்றீங்க எது செய்றீங்கன்றது தெரியாதுல்ல. சரியா, செய்ததெல்லாம் பூரணப்படுத்தி அனுப்பி வைங்க. இந்த பேப்பரையா சார்? ஓ, ஓகே சார். ரைட். அடுத்த பாருங்க, அங்கிகளின் பிரதான உயிர்ச்செயன்முறை ஒன்றுக்கு உதவும் மூலகம் எது? அங்கிகளின் பிரதான உயிர்ச்செயன்முறை ஒன்றுக்கு உதவும் மூலம். ஓகே, அப்ப தரப்பட்டதுக்குள்ள பார்த்து சொல்லுங்க. அங்கிகள பிரதான உயிர்ச்செயன்முறைக்கு உதவுகின்ற மூலம். ஜே. J. ஓட்சிசன். சரியா, சுவாசத்துக்கு உதவுது. என்ன சுவாசத்துல குளுக்கோஸ் ஒட்சியேற்றப்பட்டு சக்தி விடுவிக்கப்படுற அந்த செயல்முறைக்கு எங்களுக்கு ஆக்சிஜன் தான் உதவுது. சரிதானே? இப்போ உதவுகிற மூலம் எதண்டேக அதை காற்று எழுத்து ஜி. அடுத்த தரப்பட்டவற்றில் உலோகம், உலோகப்போலி, அலோகம் என்பவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருக. சரி, அதுல உலோகப்போலி வந்து போரன். அதுக்கு இடது பக்கம் வார எல்லாம் சாரி அதுக்கு வலது பக்கம் வார எல்லாம் அல்லுலோகங்களா இருக்கு. சரி, அல்லுலோகமண்டைக்குள்ள இங்க வந்து சரி, இதுல பாருங்க உலோகம் வந்து போரன், அதை குறிக்கிற எழுத்து வந்து இ. இந்த போரனுக்கும் சிலிக்கனுக்கும் வலது பக்கம் வரக்கூடிய ஆக்கள் எல்லாம் அல்லுலோகங்கள். இதுல தரப்பட்டதுக்குள்ள ஜேயும் எஃப்பும் அல்லுலோகங்களுக்குள்ள வரும். அது மாதிரி போரன் சிலிக்கனுக்கு இடது பக்கம் இருக்கிற ஆக்கள் எல்லாம் உலோகங்கள். உலோகங்கள்ல எங்களுக்கு தந்திருக்கிறது ஏயும் டி. சரி, இப்போ உலோகத்துக்குள்ள ஏ அல்லது டி போட்டீங்கன்னா சரி, அல்லோகத்துக்குள்ள ஜே அல்லது உலோக போலிக்குள்ள இ மட்டும்தான் இருக்குது, அதை போட்டீங்கன்னா சரி. சரியா பிள்ளையா? ஓகே சார். அடுத்த ஏயும் எஃப்பும் சேர்ந்து உருவாக்கும் சேர்வையின் சூத்திரம். சாரி, ஏயும் எஃப்பும் சில பேருங்க ஏ வந்து முதலாம் கூட்டம், ஆகவே வலுவள 1. எஃப் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏழாங்கூட்டம். ஏழாங்கூட்டத்தின் வலுவளவும் ஒன்றாத்தான் இருக்கு. சரியா, முதலாம் கூட்டத்தினையும் ஏழாங்கூட்டத்தினையும் வலுவளவு 1. இப்ப வலுவளவை போட்டுட்டு அதை குறுக்கு பரிமாற்றம் செய்து விட்டீங்கன்னா சூத்திரங்கள் வரும். ஏக்கும் ஒன்று எஃப்க்கும் ஒன்றபடியா எங்களுக்கு ரசாயன சூத்திரம் ஏஎஃப் வரும். சரியா, ஏஎஃப். அணுக்கள் எண்ணிக்கை உண்டாயிருந்தா அதை நாங்க போட்டு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அப்படியே விடலாம். ஏஎஃப். அடுத்த பாருங்க, கத்தியால் வெட்டக்கூடிய அளவுக்கு மென்மையான மூலகம் எது வரும்? Sodium, sir. Sodium. ஏ. ஏ. சோடியத்தை காட்டுறது ஏ. அடுத்த கேள்வியும் அதை பற்றிதான். மூலகமேயின் ஒட்சைட்டின் அமில மூல இயல்பு பற்றி குறிப்பிடும். வெண்மூலம். வெண்மூலம். சரியா, பொதுவா பிள்ளைகள் இந்த என்ன உலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் மூல ஒட்சைட்டுகளா இருப்பினும் அமிலங்கள் சாரி அல்லுலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் வந்து அமில ஒட்சைட்டுகளா இருக்கு. அதுலயும் 3வது ஆவர்த்தனத்துக்கு வந்து நீங்க இலகுவா ஞாபகத்துல வச்சிருக்கலாம். இடமிருந்து வலமா போய்க்குள்ள மூலகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டின் மூல இயல்பு குறைஞ்ச அமில இயல்பு அதிகரிச்சு கொண்டு போகும். சரியா, சோடியத்துக்கு வெண்மூல ஒட்சைட், மெக்னீசியத்துக்கு மென்மூல ஒட்சைட், அலுமினியம் ஒட்சைட் வந்து ஈரி இயல்பு அமில இயல்பையும் காட்டும் மூல இயல்பையும் காட்டும். அது மாதிரி சிலிக்கன் பாஸ்பரஸ் உருவாக்குற ஒட்சைட்டுகள் வந்து
மென் அமில ஒட்சைட்டுகளா இருப்பினும் சல்பர் குளோரின் உருவாக்குற ஒட்சைட்டுகள் வந்து வெண்ணமில இயல்பை காட்டும். சரி, அப்படி அந்த ஓர்டர்ல மூல இயல்பு குறைஞ்சு அமில இயல்பு அதிகரிச்சு கொண்டு வரும். மற்றது உலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் மூல ஒட்சைட்டுகளா இருப்பினும் அல்லுலோகங்கள் உருவாக்குற ஒட்சைட்டுகள் வந்து அமில ஒட்சைட்டுகளா இருக்கு. சரி, அந்த தொடர்பு ஞாபகத்துல இருந்துட்டா சரி. சரி, அதுல சோடியம் உருவாக்குற ஒட்சைட்டுன்றபடி அது வெண்மூல இயல்பு. அடுத்த தரப்பட்டவற்றில் கருமை நிற பளிங்குறு திண்மம். கருமை நிறமான பளிங்குறு திண்மம் எது வேற பிள்ளைகள் தரப்பட்டதுக்குள்ள? போரன் சார். போரன். சரியா, இ போரன் தான் கருமை நிற பளிங்குறு திண்மமா இருக்கும். போரன் இ. போரனை காட்டுற எழுத்து இ. சரி, எப்படியான கேள்விகளுக்கு அந்த தரப்பட்ட குறியீடுகளை பயன்படுத்தி தான் பிள்ளைகள் இப்படி எழுதணுமே. சரியா, மூலங்கள் அந்த தரப்பட்ட குறியீடுகளை பாவிச்சு இப்படி எழுதும் கொண்டா அதைத்தான் நாங்க பாவிக்கிறோம். போரனண்டது இனம் கண்டுட்டா போரனுக்குரிய எழுத்து எதுவோ அதை போட்டீங்கன்னா சரி. ரைட், அடுத்த கொஞ்சம் கற்ற வினாக்கள்லாம் இருக்குது. சூழ உள்ளவற்றை சக்தி சடப்பொருள் என்று ரெண்டு வகையா வகைப்படுத்தலாம். முதலாவது கேள்வி, பௌதீக நிலையின் அடிப்படையில சடப்பொருட்களை வகைப்படுத்து. இது அடிப்படையான கேள்விதான். பௌதீக நிலை அண்டைக்குள்ள எப்படி பாக்குற நீங்க பிள்ளைகள்? திண்மம், திரவம், வாயு. திண்மம், திரவம், வாயு. சரி, அது மாதிரி ரெண்டாவது பாருங்க, மூலகங்களின் அடிப்படை அலகு என்னவா இருக்கு? அணு சார். அணு. அடுத்து அணுவில் உள்ள உபகரண துணிக்கைகளை குறிப்பிட்டு அவற்றின் ஏற்றங்களை திரு. புரோட்டான் நேரேற்றம், இலத்திரன் மறையேற்றம், நியூட்ரான் ஏற்றமற்றது. ரைட். சரியா, புரோத்திரனுக்கு நேரேற்றம், நியூத்திரனுக்கு ஏற்றம் இல்ல. இது ரெண்டும் கருவில இருக்கும். இலத்திரன் வந்து மறையேற்றம். அடுத்த அணு பற்றிய கோளக மாதிரி உருவை முன்வைத்தவரின் பெயரை குறிப்பிட்டு அதை சுருக்கமா விளக்கட்டா. கோளக மாதிரி உருவை அறிமுகப்படுத்தினது யார்? எர்னஸ்ட் ரதர்போர்ட். ரைட். அது மாதிரி கோளக மாதிரி உருவில் அவர் சொன்ன விஷயம் என்ன? சூரியனை சுற்றி கோள்கள் வலம் வாரது மாதிரி கருவை சுற்றி, நேரேற்றம் பெற்ற கருவை சுற்றி இலத்திரன்கள் வலம் பெறுகின்றன என்ற விஷயத்தை தான் சொல்றேன். சூரியனை சுற்றி கோள்கள் வலம் வார மாதிரி நேரேற்றம் பெற்ற ஒரு அணுவில நேரேற்றம் பெற்ற கருவை சூழ இலத்திரன்கள் வலம் பெறுது என்ற விஷயத்த சொல்றேன். மற்ற அணுவில இருக்கிற சக்தி மட்டங்களையும் ஒவ்வொரு சக்தி மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆகக்கூடிய இலத்திரன் எண்ணிக்கையும் குறிப்பிடுது. ரெண்டா பிரதான சக்தி மட்டங்களை தான் இந்த இடத்துல கதைக்கணும். சரியா, KL MN இல்லாட்டி 1 2 3 4 போடலாம். அதுல எவ்வளவு மேக்சிமம் நிரம்பும் புள்ளியல்? K2, L8, M18, N32. 32. அது மாதிரி அணு ஒன்றின் அணுவன் திணிவன் என்பவற்றை விளக்குக. அணுவன் என்று சொன்னால் மூலம் ஒன்று அணுவுல இருக்கிற புரோட்டான்களின் எண்ணிக்கை. சரியா, மூலத்தின கருவில் இருக்கக்கூடிய புரோத்திரன்கள் எண்ணிக்கை அணுவன் என்று சொல்றான். கருவில் இருக்கிற புரோத்திரன் நியூத்திரன் கூட்டு தொகைய திணிவன் என்று சொல்றான். அது மாதிரி சமதானி ஒரே அணுவினை வேறுபட்ட திணிவினை கொண்ட மூலம்.
சரி, ஒரே அணுவெண்ணையும் வேறுபட்ட திணிவெண்ணையும் கொண்டது சமதானி. இல்லாட்டி இன்னொரு விதமா சொல்றேன்னா ஒரே புரோத்திரனையும் வேறுபட்ட நியூத்திரனையும் கொண்டதை சமதானின்னு சொல்றோம். ரைட். மற்ற சமதானியுடைய மூலகங்கள் ரெண்டு ஏற்கனவே அதை பற்றி கதைச்சிட்டவன். ஹைட்ரசன், குளோரின், ஆக்சிஜன், கார்பன். அடுத்த கேள்வி பாருங்க. சோடியத்தின் முதலாம் அயனாக்க சக்தி 495 கிலோ ஜூல் பெர் மூல் என்பதிலிருந்து நீர் விளங்கிக் கொள்வது யார்? ரைட். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பாப்பா. இதை வச்சு என்ன விளங்கி கொள்வது? வாயுநிலையில காணப்படுற சோடியத்துல அந்த அணுக்கள்ல இருந்து இலத்திரன் ஒன்றை அகற்றி அந்த Na+ அயனை உருவாக்குறதுக்கு வழங்கக்கூடிய இழிவளவான சக்தி இந்த 495 ஜூல் மைனஸ். ரைட். சரியா, சோடியம் வாயுநிலையில காணப்படுற சோடியம் அணு ஒன்றிலிருந்து இலத்திரன் ஒன்றை அகற்றி வாயுநிலையில இருக்கிற நேரயன் Na+ அயன் ஒன்றை உருவாக்குறதுக்கு கொடுக்க வேண்டிய இழிவளவான சக்தி, ஒரு மூலுக்கு கொடுக்க வேண்டிய இழிவளவான சக்தி 495 கிலோ ஜூல் என்று போட்டா சரி. சரி, ஒரு மூலுக்கு கொடுக்க வேண்டிய சக்தி 495 கிலோ ஜூல். அது மாதிரி 10வது பாருங்கோ. விழுமிய வாயுவிற்கான மின்னெதிர்த்தன்மை பெருமானங்கள் போலிங் அளவிடையில் பெற்றுக்கொள்ளப்படாமைக்கான காரணத்தை குறிப்பிடுது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? விழுமிய வாயுக்கள் ரசாயன பிணைப்புகள் ஆக்குற ஆற்றல் குறைந்தவை என்றதால. அதாவது இலத்திரன்கள் பூரணமாக நிரம்பி இருக்கும், அப்ப பிணைப்பில் ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லை என்று போட்டா சரி. விழுமிய வாயுவின் இலத்திரன்கள் வந்து பூரணமாக நிரம்பி காணப்படும் அல்லது பூரண இலத்திரன் நிலையப்பை கொண்டிருக்கும். ஆகவே பிணைப்புகள் உருவாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, உறுதியா நிரம்பாதாக்கள் தான் பிணைப்புகளை உருவாக்குது. விழுமிய வாயுக்கள் சக்தி மட்டத்துல மேக்சிமம் உச்சளவு எவ்வளவு இலத்திரன்கள் இருக்கணுமோ அவ்வளவு விழுமிய வாயுக்களே இருக்குது. அப்ப அது பிணைப்புகளை கவர வேண்டிய தேவையோ பிணைப்புகளை உருவாக்க வேண்டிய தேவையோ இல்லை. அதை போட்டா சரி. அதை பூரணமான இலத்திரன் நிலையப்பை கொண்டு காணப்படுதல் ரெண்டு போட்டா சரி. அடுத்த வேறுங்கோ, உலோகத்தின் பௌதீக இயல்புகள் ட்ரெண்ட். இது ஜெனரல் கேள்விதான். பௌதீக இயல்புகள் என்ன கொடுக்கலாம்? பௌதீக இயல்புண்டா பளபளப்பான மின்கடத்தி, சிறந்த மின்வெப்ப கடத்தி, உயர்ந்த அடர்த்தி இருக்கு. தோற்றங்களை வச்சுக்கொண்டு சொல்லலாம். என்ன பளபளப்பான தன்மையை காட்டும், தட்டும் போது கணீரண்ட ஒலியை உருவாக்கும், வாட்டத்தகுதன்மை நீட்டத்தகுதன்மையை கொண்டிருக்கும், மற்ற மின்ன வெப்பத்தை கடத்தும், உருகுநிலை அதிகமா இருக்கும், உருகுநிலை கொதிநிலை ஒப்பீட்டளவில் அதிகமா இருக்கும். அதெல்லாம் பௌதிக ரீதியான இயல்பு. நீங்க தொட்டுணர்ற அவதானிக்கிற தன்மையின் அடிப்படையில போட்டீங்கன்னா பௌதிக இயல்பு. அதே மாதிரி ரசாயன இயல்புக்கு என்ன போடுவீங்க? ரசாயன இயல்புக்கு நீரில் கரையும் மூல ஒற்றைகள் காரக் கரைசலை உருவாக்கக்கூடியவை. உலோகங்கள் நேர அயனி இல்லாட்டி மறை அயனி உருவாக்கும் ஆற்றல் கொண்டது. அப்புறம் உலோகங்கள் ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு மூல ஆக்சைடுகளையும் நீரோட தாக்கம் அடையக்குள்ள மூல ஆக்சைடுகள் காரக்கரைசலையும் உருவாக்கும். சரி, ஒன்று வந்து நேர எண்களை உருவாக்குறதுக்கான ஆற்றல். இலத்திரனை இழந்து நேர எண்களை உருவாக்கும். சரியா, இலத்திரனை இழந்து நேர எண்களை உருவாக்குறதுக்கான ஆற்றல் கொண்டது. அதே மாதிரி வழியில இருக்கிற ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு மூல ஒட்சைட்டுகளை உருவாக்கும். ஒட்சனோட தாக்கம் அடைஞ்சு மூல ஒட்சைட்டுகளை உருவாக்கும். மூல ஒட்சைட்டுகள் நீரில கரைஞ்சு காரக்கரைசல்களை உருவாக்கும். சரி, அந்த உலோகங்கள் உருவாக்குற மூல ஒட்சைட்டுகள் நீரில கரைஞ்சு காரக்கரைசல்களை உருவாக்கும். அந்த மூணுல ஏதாவது பொருத்தமானது கொடுத்தீங்கன்னா சரி. அடுத்தது குறிப்பிட்ட மூலகங்கள் தந்துட்டு உலோகம், அல்லுலோகம், உலோக போலி என்று சொல்லி வேறுபடுத்தட்டா. இதுல சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள். உலோக போலிகள் என்னவா இருக்கும்? போரனும் சிலிக்கான், போரன், சிலிக்கன். ஓகே, உலோக போலி. அது மாதிரி உலோகங்கள் மெக்னீசியமும் அலுமினியமும் தானே, நான் ரெண்டு தான் உலோகங்கள். ஆக்சிஜனும் குளோரினும் அல்லுலோகங்களுக்குள்ள வருது. எஸ்.
ரைட். பின்வரும் அட்டவணையை நிரப்பட்டாம். உங்களுக்கு அந்த அணுவெண் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சோடியத்தின் அணுவெண் எவ்வளவு? 11. 11. 11. 11 சார். ரைட். கார்பன் 6. குளோரின் எவ்வளவு? 17. 17. சரி, அது மாதிரி இலத்திரன் நிலை அமைப்பு 11 முதல்ல ரெண்டு. ரெண்டு. கார்பனுக்கு 2 4. 4 4. அது மாதிரி குளோரினுக்கு 2. 8 7. மற்ற ஆவர்த்தன அட்டவணையில் அமைஞ்சிருக்கிற கூட்டம் அண்டைக்குள்ள கடைசி ஒட்டிலத்திரன் அணிக்க கூட்டத்தை தரும். சோடியத்துக்கு ஈட்டோட்டிலத்திரன் அணிக்க 1 கூட்டம் 1. இது கூட்டம் ரோம் இலக்கத்துல கட்டாயம் போடணும். அது மாதிரி காவனுக்கு எத்தனையாம் கூட்டம்? கார்பன் 4. 4ஆம் கூட்டம். குளோரின் 7ஆம். சரி, மற்ற எவ்வளவு சக்தி மட்டங்கள் இலத்திரன் நிரம்பி இருக்குதோ அதான் ஆவர்த்தன எண்ணத்திறன். இங்க 3 சக்தி மட்டங்கள் என்றபடியே ஆவர்த்தன எண் வந்து 3. அடுத்ததுக்கு எத்தனை பேர்? 2. 2. 3. 3. சரி, அது மாதிரி கூட்டத்தை வச்சுக்கொண்டு வலுவளவை கண்டுபிடிக்கலாம். முதலாம் கூட்டம் என்றபடியே வலுவளவு. 4ஆம் கூட்டத்துக்கு வலுவளவு 4 4 இலத்திரன்களை பங்கிடலாம். அது மாதிரி 7ஆம் கூட்டத்துக்கும் வலுவளவு 7 7. 1 வருமா? 1 வரும். சரியா, குளோரின் 1 எடுக்கும் 7 எடுக்கும். குளோரின் 2 வலுவளையும் எடுக்கும் 1 7. சரியா பிள்ளைகள், இந்த முதலாம் கூட்டத்துக்கும் 7ஆம் கூட்டத்துக்கும் வலுவளவு 1. 2க்கும் 6க்கும் 2. அது மாதிரி 3க்கும் 5க்கும் 3. 4ஆம் கூட்டத்துக்கு வலுவளவு 4. 8ஆம் கூட்டத்துக்கு இல்லை. அதனாலதான் பூஜ்ஜிய கூட்டம் சொல்றோம் நாங்கள். மற்ற இதுக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இந்த பொஸ்பரஸ், சல்பர், குளோரின் அது வந்து 2 வலுவளவு எடுக்கும். நைதரசன், இப்ப நைதரசன் வந்து 5ஆம் கூட்டம், അതിന്റെ வலுவளவு 3 எடுக்கும் 5 எடுக்கும். அது மாதிரி குளோரின் 1 எடுக்கும் 7 எடுக்கும். சல்பரும் அப்படிதான் 2 எடுக்கும் 6 எடுக்கும். மற்றபடி இதான் அது நியதியா கண்டுபிடிக்கிறது. இதான் ஈஸியான வழி. ஒவ்வொரு கூட்டத்தையும் வச்சுக்கணும். முதலாம் கூட்டம் 7ஆம் கூட்டம் வலுவளவு 1, மற்றது 2, 3க்கும் 5க்கும் 3, 4க்கு 4. சரியா பிள்ளைகள் வளம்? அடுத்த கொஞ்சம் ரசாயன சூத்திரங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அதை நாங்க வார கிளாஸ் பார்ப்போமே. சரி, அதில் ஒருக்கா பார்த்துட்டு வாங்கோ. வார கிளாஸ் நாங்க பார்த்துட்டு அந்த கொஞ்சம் பாஸ் பேப்பர் கேள்வியும் இதோட பார்த்தோம்னு சொன்னா நிறைவா இருக்கும். சரி, இந்த மியூதியம் பார்த்து பாஸ் பேப்பரையும் நாங்க வார கிளாஸ் பார்ப்போம். டவுட்ஸ் இருந்தா கேளுங்க பிள்ளைகள், இல்லாட்டி லீவ் ஆகிக்கொள்ளுங்க.